அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்க்கும்போது பல்வேறு அரிய நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்து கொண்டு தாங்க இருக்குது. இந்த அரிய நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம், நம்மளுடைய கண்களுக்கு விருந்தளிக்கலாம். அந்த வகையில் தற்போது நம்ம பார்க்க போகிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு அரிய அதிசய நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வானியல் நிகழ்வு. வானியல் நிகழ்வு அப்படின்னு சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நிலவாகட்டும், சூரியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பொதுவாக பார்க்கும்போதே நம்மளுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு சில கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களுக்கு தெரிவது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கிய தருணமாகவும் அமையும் அப்படின்னும் சொல்லலாம். தற்போது பார்த்தோம் அப்படின்னா, நிலவுக்கு அருகில் செவ்வாய் கிரகம் தோன்றக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தற்போது வானத்தில் நிகழவிருக்கிறதுங்க. இந்த நிகழ்வானது எப்பொழுது நடைபெற போகிறது, இந்த நிகழ்வு எத்தனை மணி நேரம் இருக்க பெற போகிறது, இந்த நிகழ்வினால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமா, இல்லை நன்மைகள் ஏற்படுமா, இந்த நிகழ்வை நாம் கண்களால் பார்க்க முடியுமா, இல்லை வேறு ஏதேனும் கருவிகளை பயன்படுத்தி தான் பார்க்க முடியுமா, நாம் இருக்க பகுதிகளில் இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது தென்படுமா அப்படிங்கிற பற்றின பல தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலவுக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிகழ்வானது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பிரகாசமான ஒரு தோற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை நிலவுக்கு பக்கத்தில் செவ்வாய் கிரகம் தெரியுங்க. ஆனால் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது மிக மிக நெருக்கமாக தற்போதைய காலகட்டத்தில் தெரிய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது போன்று நடக்கிறது மிகவும் அரிதானது அப்படின்னும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் எப்போது நடக்கும் அப்படின்னு கணிக்க முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மெல்லிய பிறை நிலவும் செவ்வாய் கிரகத்தின் சிவப்பு நிற ஒளியும் வெறும் 3 டிகிரி தூரத்தில் நெருக்கமாகவே தெரியுதுங்க. இதை பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான காட்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் இவை மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இடைவெளி கொண்டிருந்தாலும் பூமியின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் ஒரு நேர்கோட்டு சீரமைப்பின் காரணமாக அவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பது போன்று தோன்றும் அப்படின்னு விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அதிகாலை நேரத்தில் நடக்குது. அதோடு செவ்வாய் கிரகத்தின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்வதும் நிலவின் மெல்லிய பிறை தோற்றமும் இந்த நிகழ்வை மிகவும் அரிதானதாகவும் அழகானதாகவும் மாற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பெங்களூரு மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் மேகமூட்டம் நிலவுவதால் இந்த அரிய நிகழ்வை பார்க்கறதுல சிறு தடைகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது தமிழ்நாட்டின் எந்த பகுதிகளில் இருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. அதனால் தவற விடாமல் இந்த அதிசய நிகழ்வை வானத்தில் கண்டு ரசிக்க பாருங்க. இதை பார்க்க பைனாக்குலர் தொலைநோக்கியே அப்படின்னும் எந்த ஒரு அறிவியல் கருவியும் இதற்கு தேவைப்படுறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய வெறும் கண்களாலேயே இந்த அரிய நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி ஒரு அரிய நிகழ்வாக இந்த அறிவியல் இது நடைபெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வானது அப்படிங்கிறது 2 வருடத்திற்கு ஒரு முறை நிகழலாம், இல்லை பல காலத்திற்கு
பிறகு நிகழலாம் அப்படின்னும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு அரிய நிகழ்வு அப்படிங்கிறது மறுபடியும் தெரிவதற்கு இன்னும் பல காலம் எடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இதை பார்க்கறதுக்கு நமக்கு பெருசாக எந்தவித ஒரு கருவியும் தேவைப்படாது. தாராளமாக நாம் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். வெறும் கண்களால் பார்க்கும் போதே நமக்கு அந்த அரிய நிகழ்வு, நிலவுக்கு பக்கத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இதனால் நமக்கோ இல்லை நம்மளுடைய கண்களுக்கோ உடலுக்கோ எவ்வித பாதிப்பும் கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரிய நிகழ்வு எந்த நேரத்தில் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது விடியற்காலை நேரத்தில் தான் இதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. விடியற்காலை நேரம் அப்படின்னா காலையில் பார்க்கும்போது விடியற்காலையில் 4:30 மணி முதல் 5:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இது மிகவும் ரம்மியமாக தெரியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில், அதாவது 4:30 இருந்து 5:30 மணிக்குள்ளாக மிக மிக ரம்மியமாக மிக அருகில் நாம் தெள்ள தெளிவாக இந்த அரிய நிகழ்வை பார்க்கலாம். நிலவுக்கு அருகில் செவ்வாய் கிரகம் தெரியறத நாம் வெறும் கண்களால் இந்த நேரத்தில் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க ஏதுவான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நிலவுக்கு பூமிக்கு இயற்கையாக அமைந்த துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இது சுமார் 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலும் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகளில் நம்முடையது 5வது இடத்துல இருக்கிறதுங்க. நிலவு இல்லாமல் பூமி இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். கடல்களில் அலைகளை கட்டுப்படுத்துவது தொடங்கி பூமியின் சுற்றுப்பாதையையும் சுற்றக்கூடிய கோணத்தையும் சீராக வைத்திருக்க நிலவு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகமும் நமக்கு மிக முக்கியமானது அப்படின்னும் சொல்லலாம். இது பூமியில் இருந்து சுமார் 22.8 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட 1.5 மடங்கு அதிகம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கிரகம் தற்போது உயிருடன் கிடையாது. ஒரு காலத்தில் இங்க நீர் வடிவத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னும் அப்போது இந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னும் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. உயிர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னாலும் தண்ணீருக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது அப்படின்ற விஷயமும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லும் போதே பார்க்கும்போது நம்மளுடைய நினைவுக்கு பல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூமி குறித்தும் சூரிய குடும்பம் குறித்தும் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை செய்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதன்படி சமீபத்தில் கூட நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் சில பகீர் தகவல்களும் தெரிய வந்திருக்குங்க. அதாவது வருங்காலத்தில் பூமி சூரியனுடன் மோதாத அல்லது சூரிய குடும்பத்தில் இருந்தே தூக்கி வீசப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நம்மளுடைய பூமி இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தில் நமக்கு தெரியாமலேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கு. அவை அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடியவை அப்படிங்கிறதுனால இது குறித்த ஆய்வுகள் தொடர்ச்சியாகவே நடந்தும் வந்துட்டுருக்கு. இதற்கிடையில் பூமி மற்றும் சூரிய குடும்பம் குறித்த புதிய ஆய்வு பகிர் கிளப்புவதாகவே அமைஞ்சிருக்கு. அதாவது வரும் காலத்தில் பூமியின் சுற்றுப்பாதை மாறக்கூடும் அப்படின்னும் அது மற்ற கிரகங்களின் பாதை அப்படி இல்லைன்னா அவ்வளவு ஏன் சூரியனுக்குள் கூட வீசப்படலாம் அப்படின்னும் இந்த புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஏற்கனவே சூரியன் 50 கோடி ஆண்டுகளில் அழியலாம் அப்படின்னு, அப்போது அது பூமியையும் அழித்துவிடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அது நடப்பதற்கு இப்படி பூமி தூக்கி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் நடக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அருகே பாசாகும் நட்சத்திரங்களால் பூமியின் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அவர்கள் எச்சரித்திருந்தாங்க. வரும் காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறித்து பல ஆயிரம் கம்ப்யூட்டர் மாடல்களை வைத்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வு முடிவுகள் ஐஹாரஸ் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் நட்சத்திரம், அதாவது பாசிங் ஸ்டார் முன்பு மதிப்பிட்டதை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நட்சத்திரம் சுமார் சூரியனின் நிறைய அளவுக்கு இருந்தால் அது புளூட்டோவுக்கு வெளியே இருக்கும்
நம்மளுடைய சூரிய மண்டலத்தின் எல்லையாக கருதப்படும் ஊட் கிளைவுட்டை கூட கணிசமாக சீர்குலைக்கக்கூடும் அப்படின்னும் இந்த ஆய்வில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆய்வில் மேலும் அடுத்த 4 பில்லியன் ஆண்டுகளில் பாசிங் நட்சத்திரங்கள் தான் சுற்றுப்பாதை மாறுவதற்கான முக்கிய காரணமாகவும் இருக்கும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் புளூட்டோ ஆகியவை முன்பு நினைத்ததை விட மிகவும் நிலையற்றவை அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்த வானியலாளர்கள் நாதன் கைஃப் மற்றும் சீன் ரேமண்ட் ஆகியோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய சூரிய மண்டலத்தில் சில சிக்கல்கள் இருக்கு. பெரிய கிரகங்களின் சுற்றுப்பாதைகள் சில காரணங்களால மாறலாம். கூடுதலாக நமது கிரகங்கள் மற்றும் புளூட்டோ முன்பு நினைச்சதை விட மிகவும் நிலையற்றவையாக இருக்கிறது ஆய்வில் தெரிய வந்திருக்கு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு.